ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்ல இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைத்து முன்னேறுவதற்கான பலவிதமான போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் பல கோணங்களிலே வருகிறது. எனவே இந்த போராட்டங்களிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு கூட அவர் கரங்களை பிடித்து கொண்டு நாம் நடக்கிற போது எல்லா தடைகளை உடைத்து நானும் நீங்களும் வெற்றி சிறந்த ஒரு போராட்டத்திலே வெற்றி அடைந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வை நாம் நிதானித்துக் கொள்ளுகிற போது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அநேகர் நீங்கள் உங்கள் முயற்சிகளிலே தொழில்களிலே முன்னேறுவதற்காக பல போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறீர்கள். இதே போல் தான் என்னுடைய ஆரம்பகார ஊழியம் தொடங்கி இன்று வரைக்கும் நான் ஆரம்பித்த ஊழியங்கள் சரி, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பலவிதமான போராட்டங்களை போராடித்தான் இந்த நிலைக்கு வரும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே ஒன்றுமில்லாமல் தொடங்கி இந்த ஊழியம் இன்றைக்கு விசாலம் அடைந்து தேவர் கிருபையினாலே வெளிச்சத்துக்கு கொண்டு வர காரணம் நல்ல போராட்டம். அதே போல் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கு, சோர்ந்து பாதபடி போராடுங்க, வெற்றியை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அதான் தான் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுலடிகளார் இப்படி எழுதுகிறார்: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிறார். சொல்லுகிற நல்ல போராட்டத்தை போராடினேன். எனவே நாம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு போராட்டத்துக்குள்ளாய் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், நான் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக, நான் தொழிலிலே முன்னேறுவதற்காக, என் குடும்பத்தை முன்னோக்கி வைப்பதற்காக, என் திருச்சபையை முன்னோக்கி கொண்டு போவதற்காக, அதேபோல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அநேகர் உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய பிஸ்னஸ்களிலே, எதிர்காலங்களிலே நீங்கள் எத்தனையோ போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் அரிச்சுவடிகளை நான் பின்பற்றுகிற போது இந்த போராட்டத்தில் அவர் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி சிறக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னவென்றால் அவர் சிலுவையிலே மரணத்தை வெற்றியாய் மாற்றினவர். எனவே தோல்விகளை வெற்றியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவர்களே, இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற அநேகர் நீங்கள் பலவிதமான போராட்டத்தினாலே போராடி இன்றைய முடியாத ஒரு கட்டத்துக்குள் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். எனவே எங்களுடைய போராட்டத்தை போராடி முடிக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் இந்த இலக்கை அடைந்து கொள்வேன், நான் இந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வேன், நான் என்னுடைய வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று அவங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அவர் நிச்சயமாய் என்னோடு உங்களோடு கூட நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கைக்காய் போராடி கொண்டு இருக்கிறவர்கள், இன்றைக்கு முன்னேற்றத்துக்காய் போராடி கொண்டு இருக்கிறவர்கள், இன்றைக்கு எதிர்காலத்துக்காய் பலவிதமான போராட்டம் மூங்கெடுத்து தடைகளை உடைத்து இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே நாங்கள் படுகிற பாடுகளும் போராட்டங்களும் நல்லதென்று நம்புங்கள். ஏன்னால் இன்றைக்கு நாங்கள் பல வழிகளில் உடைக்கப்படுகிற போது, பல வழிகளில் நாங்கள் நிந்திக்கப்படுகிற போது, பல வழிகளில் தோல்விகளை ஏமாற்றங்களை சந்திக்கிற போது அது என் வாழ்க்கையின் போராட்டத்துக்கு ஒரு உந்து சக்தியாக மாறுகிறது. நான் என் வாழ்க்கையில் வாங்குகிற ஒவ்வொரு அடிகளையும் வருகிற தோல்விகளையும் ஒரு நாளும் நான் எதிர்மறையாக சிந்திக்கிறதல்ல. அத்தனை தோல்விகளும் என் வாழ்க்கையில் வெற்றியாய் மாறும் என்று நம்பிக்கையோடு ஓடுகிறேன். இந்த போராட்டம் எனக்கு மாறும் என்று நம்பிக்கையோடு ஓடுகிறேன். என் ஆரம்ப காலத்தில் நாம் எல்லாத்தையும் இழந்து நான் ஒன்றுமற்ற நிலையில் இருக்கிற போது அந்த 27 வருஷம் தேவனோடு கூட நான் ஓடும்படி தேவன் மாபெரும் கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள் அத்தனையும் தாண்டி நல்லதொரு போராட்டத்தை போராடி இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு இதுவரை வர கர்த்தர் எனக்கு மாபெரும் கிருபை பாராட்டி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார், அதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், அதே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். போராடுங்கள், ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எனவே பிரியமான போராட்டத்தில் தளர்ந்து போகாதீர்கள். நாம் இலக்கை அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும், பலவிதமான தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும், பலவிதமான அவமானங்களை சகித்துக் கொள்ள வேண்டி வரும். இன்றைக்கு இல்லாத அதாவது பலவிதமான பழிச்சொற்களை தாங்க வேண்டி வரும். தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வெற்றி தருவார். எனவே தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் என்கிறார். பிரியமான தேவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து என்று நம்புங்க. உங்களுடைய தோல்விக்கு ஒரு முடிவு வந்து என்று நம்புங்க. உங்களுடைய இழப்புக்கு ஒரு முடிவு வந்து நம்புங்க. உங்களுடைய அவமானத்துக்கு ஒரு முடிவு வந்து நம்புங்க. நம்புகிற போது நீங்கள் விசுவாசித்து தேவனை பிடித்தால் அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் தேவனோடு கூட நடந்தால் தேவன் என்னோடு கூட நடப்பார். காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறதுனால அவர் என்னோடு கூட வருகிறார். ஆண்டு சொன்னார், நீங்க செல்லும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தரோடு கூட வருவேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் போராடி சோர்ந்து போய் வேதனையோடு கலங்கி கொண்டிருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் முடிவரையும் சகல நாட்களில் நான் ஓடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நல்ல போராட்டம்
போராட்டத்தை போராடுங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் ஏதோ தேசத்தின் மூலைகளிலிருந்து ஆண்டவரை இத்தனை போராட்டங்களில் தோல்விகளுக்கு முகம் கொடுத்து, எத்தனை இழப்புகளுக்கு ஆண்டவரை முகம் கொடுத்து, இன்றைக்கு ஆண்டவரை வாழ்க்கையில் விரக்தியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஐயா, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் இந்த நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் எடுக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிலிலே தோத்து கொண்டிருக்கிறவான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொழிலே நல்ல போராட்டத்தை போராடி எழுந்து கர்த்தாவே இப்படி பிள்ளைகள் பிரகாசிக்கத்தக்கதாய், தொழில் வளங்களில் உயர்வை கண்டறியத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தை ஜெயம் எடுக்கத்தக்கதான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே, ஊழியத்திலே தோல்வியடைந்து துவண்டு போய் ஆண்டவரே வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஜெயத்தை கொடுத்து போராட்டத்தில் வெற்றி பெற நீர்படி பிள்ளைகள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அடியின் ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இல்லாதிலிருந்து இருக்கிறவர் அழைத்து இதுவரை எங்களை ஆசீர்வதித்து நடத்தின தேவன், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை போராடுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you.